சிச்சுவேஷனில் அவரை வந்து செருப்பால் அடித்து அவரை அவ்வளோ காயப்படுத்தி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ண இஷ்யூக்கு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எப்போ 10:30க்கு லேட் நைட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு D5 ஸ்டேஷனுக்கு வந்தோம். D5 ஸ்டேஷன்லேருந்து எக்மோருக்கு எக்மோர் கோர்ட்டுக்கு வாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் வந்து 1 hour ஆகுது, இது வரைக்கும் இன்னும் ஒரு வரல. என்ன பண்ணுறீங்க, என்ன ஆகுது, என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இரவோடு இரவாக காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. காவல்துறை அவருடைய வீட்டிற்கே சென்று மூர்த்தி அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. 3 பிரிவின் கீழ அவருக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு வரையறுத்துறை தலைவரை ரிமாண்ட் கூட்டு போனாங்க. பார்த்துக்கலாம். அதுல வந்து ஆபாசமாக பேசுதல், கொடும் காயம் விளைவித்தல் போன்ற செக்ஷன்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு. மூர்த்தி அவர்கள வந்து ஜஸ்டிஸ் முன்னாடி புரொடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணி நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம் அப்படின்னு தெரியுது. ஆக மொத்தத்துல நம்மளுடைய நாட்டுல நம்ம தனியா வெளியில நடமாடிட்டு இருக்கோம். 4 குண்டர்கள் வந்து நம்மள தாக்குறாங்க. தாக்கும்போது நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்மள தற்காத்துக்கிறதுக்காக நம்ம வந்து திரும்ப தாக்குறோம், டிஃபென்ஸ் பண்றோம். அப்படின்றப்ப நம்ம யோசிப்போம். சட்டம் நமக்கு உதவி செய்யும். சட்டம் நம்ம பக்கம் நிக்கும். ஏன்னா நம்மள தாக்க வந்தது 4, 5 பேரு. நம்ம வந்து கையறு நிலையில நிராயுத பாணியா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள்ட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். சட்டம் நம்ம நம்ம பக்கம் நிக்கும், நமக்கான நீதிய பெற்றுத்தரும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் இங்க நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது வந்து ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, மூர்த்தி அண்ணன் அவர்கள் இவர்களை போயி வாண்டடா வம்பிழுத்து, கத்தி எடுத்து குத்தி, இதெல்லாம் வந்து கட்டவிழ்க்கப்பட்ட பொய். பச்சை பொய். அவர் அங்க போனது வேறொரு விஷயத்துக்காக. ஒரு பாமக எம்.எல்.ஏ. அங்க வந்து புகார் அளிக்க வரதாக இருந்தது. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அண்ணன் மூர்த்தி அவர்கள் அங்க சென்றிருந்தார். அது மட்டும் அல்லாமல் அவர் வந்து கத்திய வச்சு குத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அவர் வந்து ஒரு சேஃப்டி நைஃப். சேஃப்டி நைஃப்னா நகம் வெட்டுறதுக்கு, கையில கால்ல இருக்கிற நகத்த வெட்டுறதுக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேஃப்டி நைஃப். அது வந்து Amazon, Flipkartலலாம் ரூ. 200 விக்கிது. அந்த மாரி ஒரு கத்திய தான் அவர் வச்சிருந்தாரே தவிர, திட்டமிட்டு இந்த சினிமா திரைப்படங்கள்லலாம் வந்து இந்த அ அடியாட்கள், இந்த குண்டர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி கத்திய வச்சு ஒண்ணும் கிழிக்கல. ஆக மொத்தத்துல தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக ஏன்னா ஒருத்தரா இருந்தா நம்ம கைய வச்சு அடிச்சு சமாளிக்கலாம். 4, 5 பேரு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல வந்து சேஃப்டிக்காக வச்சிருந்த நைஃப எடுத்து அவரு யூஸ் பண்ணிட்டாரு. இது வந்து தற்காப்பு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க அவரு வந்து செஞ்சிருக்கிறாரு. ஆனா, அவரு ஏதோ வந்து குண்டர் போலவும், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேர வந்து கத்தியால குத்தி இந்த மாரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாரியும், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 4, 5 பேர அட்டாக் பண்ணி, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து, அந்த ஒரு நபர அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற வரலாறே கிடையாது. அப்ப என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு பாருங்க. அவர நீங்க கைது பண்றது அப்படிங்கிறது, அதே மாரி நீங்க இவங்கள கைது பண்ணியிருக்கணும்ல. அவங்க மேல கைது பண்ணீங்களா? கைது நடவடிக்கை எடுத்தீங்களா? செருப்பால அடிச்சானுங்களே! அடிச்சவங்க மேல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த நடவடிக்கையும் இல்ல. ஏன் இல்லன்னா, அவங்க எல்லாரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக தான் நீங்க செயல்படுவீங்க. அப்போ எங்கருந்து உங்களுக்கு அழுத்தம் வந்துச்சு? மேலிடத்துல இருந்து அழுத்தம் வந்துருச்சு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வந்துருச்சு. அப்ப மூர்த்தி அவர்கள அட்டாக் பண்ண இந்த சிறுத்தைகள வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க மேல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லையா? செருப்படுத்து அடிச்சானுங்களே! செருப்படி வாங்கிட்டு, சட்ட கிழிஞ்சு ரோட்ல நின்னு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு, "நீங்க இவங்க மேலலாம் புகார் அளிக்க போறீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு மூர்த்தி அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? "எப்படி சுத்தி பார்த்தாலும் அவன்லாம் என் ஜாதிக்காரனா தான் இருப்பான். அவன வந்து நான் புகார் அளிச்சு, அவனுடைய வாழ்க்கைய நான் கெடுக்கணும்னு நான் விரும்பல. அவனுங்க புகார் குடுப்பானுங்க, அத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொல்லிட்டு போன மனுஷன்யா அவரு. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு வரையறுத்துறை தலைவரை
ரிமாண்ட் கூட்டு போகிறாங்க, பார்த்துக்கலாம். அவர நள்ளிரவுல போயி கதவ தட்டி கைது பண்ணி கூட்டிட்டு போறீங்க. அதுவும் லுங்கியோட கூட்டிட்டு போறீங்கன்னா, என்ன மாதிரி போக்கு இது? நாடு எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? அப்ப ஒரு முன்னாடியே நான் சொன்ன மாரி, ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நாட்டின் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த சட்டமும், இந்த அரசியலும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில உதவி பண்ணும். நம்ம தப்பு பண்ணலனா அப்படின்னு. மூர்த்தி அவர்கள் இந்த இடத்துல எந்த தவறும் செய்யல. தவறு செய்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்கள். அவர்கள் மீது தக்க நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா, அத வந்து பொய்யாக்குறபடி, இல்ல நாங்க அதிகாரத்தினுடைய ஏவல் துறையா தான் வேலை செய்வோம். அதிகாரம் என்ன சொல்லுதோ அதத்தான் நாங்க கேட்போம். அறத்தின் வழி நாங்க நிக்க மாட்டோம். அப்படிங்கிறத இன்னொரு முறை காவல்துறை நிரூபிச்சிருக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுக்கள தெரிவிச்சு தான் ஆகணும். மூர்த்தி அண்ணன் வந்து கவலைப்பட்ட மாரி தெரியல. அவர் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறப்ப சந்தோஷமா போறாரு. "இப்ப என்ன ரிமாண்ட் பண்ண போறீங்களா? 15 நாள் உள்ள வைக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. ஒரு மனிதன் எவ்ளோ கேவலத்த அசிங்கத்தப்படுறது. அவர ஒரு டிஜிபி வளாகத்தில அந்த வாசல்ல வச்சு, அவர கேவலப்படுத்தி, செருப்பால அடிச்சு அசிங்கப்படுத்தினது மட்டுமல்லாமல், கைது பண்ணி இன்னும் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி, டிப்ரஷனை ஏற்படுத்தி, "ஏன்டா வந்து பொது வாழ்வுக்கு வந்தோம்? ஏன் இந்த பொது வாழ்வுக்கு நம்மளுடைய மக்களுக்காக நம்ம உழைக்கிறோம்?" அப்படிங்கிற ஒரு எண்ணத்த அது ஏற்படுத்தாது. தப்பே பண்ணாம தற்காத்துக்கிட்டது ஒரு குத்தமா? ஒரு 4, 5 பேரு சேர்ந்து தாக்குறப்ப, நம்ம தற்காத்து தான நின்னோம். அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அப்படின்னு எந்த ஒரு மனிதனாக இருக்கிறவனும் யோசிக்க தான் செய்வான். அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய தைரியத்த நம்ம பாராட்டியே ஆவணும். தனி மனிதனா கடைசி வரைக்கும் நின்னு போராடினாரு. அதுக்கப்புறம் வந்து புகார் அளிக்கிறீங்களான்னு கேட்டப்ப, "இல்ல நான் புகார் அளிக்கல. அங்க இருக்கிறவனும் என்னோட சமுதாயத்துக்காரன் தான். அவனுக்கும் குடும்பம் குட்டி இருக்கும். அது பாதிக்கும்." அப்படிப்பட்ட நபரை எப்படி உங்களுக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தணும் அப்படின்னு மனசு வந்துச்சுன்னு சத்தியமா நமக்கு தெரியல. இந்த கைத வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா, இவ்வளோ மீடியாக்கள் இருந்து, இவ்வளவு ஆதாரங்கள் இருந்து, எல்லா ஆதாரங்களும் இந்த விசிகே குண்டர்களுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாமே பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அவன் போய் ஒரு இடத்துல இருந்து நல்லா இவ்வளோ நீளத்துக்கு குச்சிய உருவிட்டு நிக்கிறான். ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறான். ஸ்கூட்டிக்கு பின்னாடி வந்து நம்பர் பிளேட் இல்ல. நம்பர் பிளேட்ட தெளிவா கழட்டி வச்சுட்டு வந்திருக்கானுங்க. அப்ப திட்டம் போட்டு வந்தது மூர்த்தி அவர்களா? இல்ல அந்த நபர்களா? மூர்த்தி அவர்கள் வந்து தன்னுடைய கார் நம்பர் பிளேட்ட கழட்டி வச்சுட்டு வந்தாரா? மூர்த்தி அவர்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு அடையாளத்த மறைச்சுக்கிட்டு வந்தாரா? ஸ்பைடர்மேன் மாரி வந்தாரா? அவர் வந்ததற்கான நோக்கம் அப்படிங்கிறது வேற. இவர்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக வரல அவரு. அப்ப இவங்க தான் மூர்த்தி இங்க வருவாரு. அவர செருப்ப கழட்டி அடிச்சு நம்ம அசிங்கப்படுத்தி, அவர வந்து ஒட்டுமொத்தமா அவருடைய அரசியல வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்றது திட்டம் போட்டு செய்தவர்கள் இவர்கள். இப்படி திட்டம் போட்டு செய்த குண்டர்கள் சட்டத்திலிருந்து தப்பிச்சு, அவங்க வெளியில நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எந்த தவறும் செய்யாத ஒரு நபர் ஜெயிலுக்குள்ள போயி 15 நாள் அவர் உள்ள இருந்து, அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்து, அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருங்க. புரட்சி தமிழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஒரு சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கே இந்த நிலைன்னா, நாளைக்கு இந்த அரசாங்கத்தால சராசரி மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கும்? சராசரி மனிதனுக்கு இந்த நாட்ல நீதி கிடைக்குமான்ற கேள்வி எழுதுல்ல. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? நியாயமா பார்த்தீங்கன்னா, இந்த 4 குண்டர்கள தான் இவங்க கைது செஞ்சிருக்கணும். எல்லாரும் போய் திட்டமிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாங்க. படுத்துட்டு அவங்க ஒரு டிராமாவ போட்டு, கிழிஞ்சதெல்லாம் வந்து இப்ப இது பண்ணி காட்டி, அப்படி இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு காட்டி, 16 தையல்னு காட்டி, எப்படியெல்லாம் திட்டம் போட்டு, எப்படி இதுதான் அரசியல் சூழ்ச்சியோ? நம்மட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான். நீங்க தாக்குனீங்க, செருப்பால அடிச்சீங்க. அவர சட்டைய கிழிச்சீங்க. ஆனாலும் அவன் வந்து என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவனா இருப்பான். நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். நான் வந்து புகார் அளிச்சேன், கேஸ் குடுத்தேன்னா, அப்படின்னு சொல்ற மூர்த்தி எங்க, அ அவர வந்து உள்ள போய் உள்ள உட்கார வைக்கணும். அவர சிறைப்படுத்தணும். அவர வந்து ஏதாவது ஒண்ண பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிற இந்த சிறுத்த குட்டிங்கங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு எனக்கு மென்மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு உண்மையான ஆம்பள அவரு. அவருக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது
கண்டனத்திற்குரியது. காவல்துறை வந்து அவர் மீது போடப்பட்டிருக்க வழக்க வந்து வாபஸ் பெறணும். அவர வந்து ஜாமீன்ல உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைய முன்வைத்து நான் அந்த காணொளிய நிறைவு செய்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு பதிவு போட்டிருக்காருங்க. தன்னுடைய எக்ஸ் தளத்தில மூர்த்தி அவர்களுடைய கைத கண்டிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். நாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மூர்த்திக்கு ஆதரவாக செயல்படுவோம். அவர் மீது தவறில்ல அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அம்பலப்பட்டுட்டே இருக்கீங்க. மக்கள் 2026ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும், இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் கண்டிப்பா புறக்கணிப்பாங்க. பாசிசம்னு நீங்க பிஜேபிய சொல்றீங்க. ஆனா ஒட்டுமொத்த பாசிசத்தினுடைய முகமாக மாறி நிக்கிறீங்க. நெறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள். அ அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். வருத்தமா இருக்கு. உண்மையிலேயே அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய கைது. வன்மையான கண்டனங்கள பதிவு பண்ணுங்க. எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல இத பற்றி பேசுங்க. அவருக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே